ஹாய். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மாங்காய் ஊறுகாய். என்னடா அல்வா மாதிரி இருக்குது மாங்காய் ஊறுகாய்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது மாங்காய் ஊறுகாய். எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய், வரமிளகாய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் தனியா, வெல்லம், பெருங்காயம், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில். ஒரு சின்ன சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு ஆற விட்டுறணும். இதுதான் நம்ம காரத்துக்கு எல்லாமே. இதுதான் நம்ம மாங்காவோட சேர்த்து போட போகிறோம். இந்த பொடி போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வானலில் 2 எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சோன்னே மாங்காவை எல்லாம் போட்டுருணும். எண்ணெய் என்னடா இவ்வளோ ஊற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஊறுகாய்னால எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும். அந்த எண்ணெயிலேருந்து தான் நம்ம மாங்காய் வேக போகுது. தண்ணி ஊற்றினா ஊறுகாய் வீணாக போயிடும். கண்டிப்பாக தண்ணி ஊற்றவே கூடாது. மூடி போட்டு வைக்கக்கூடாது. மூடி போட்டு வச்சாலும் அதுலேருந்து தண்ணி வந்து ஊறுகாய் அந்த மாங்காயில் பட்டு வீணாக போயிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மூடி போட்டு வைக்காதீங்க. எண்ணெயிலேயே சீக்கிரம் மாங்காய் வெந்துடும். நல்லா முத்தின மாங்காய் போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரைச்ச பொடிகளை குறைன்னு அடைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்படியே போட்டு கிண்டுனீங்கன்னா கீழே ஒட்டாமல் சூப்பராக வரும். அதெல்லாம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஊறுகாய் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்ம நல்லா கிண்ட சுடுற சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதுல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோடய ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து காரமான பிரிவுக்கான ஊறுகாய். ஆனால் எனக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது வெல்லம் போட்டால் தான் எனக்கு டேஸ்ட் பிடிக்கும். அதனால் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டால் சீக்கிரமாக கெட்டு போய்ன்னு நினைக்காதீங்க. எண்ணெயிலே தான் போட்டு கிண்டுறோம். சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது கொஞ்சோண்டு எடுத்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது சாதம், தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சும்மா சாப்பிட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ஜாம் மாதிரி ஆயிடுச்சுல்ல, எப்படி இருக்கு பாருங்கள். கையிலே ஒட்டாது, நல்லா கிண்டுனா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். எண்ணெய் நீங்கள் கம்மியாக வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.